கவர்மெண்ட்ல குடுத்த சத்து மாவு வச்சு வீட்லயே ஒரு ஹெல்த்தியான கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் வந்து நான் சத்து மாவு எடுத்திருக்கேன். அதே கப்ல 1 கப் நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு, நாட்டு சர்க்கரைய வந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை தண்ணிய வந்து சத்து மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1/2 கப்புக்கு கம்மியா வந்து தயிர் வந்து சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துட்டு, நல்லா விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் ரெடி ஆனதுமே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். டம்ளர்ல 4த்துலயுமே எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பேட்டர் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு, 1/2 டம்ளருக்கு கொஞ்சமா வந்து நம்ம மாவு வந்து ஊத்திக்கலாம். ஃபுல்லா ஊத்துனோம்னா பொங்கி வந்துரும். ஸோ ஊத்தி வச்ச மாவு வந்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்துல 5 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்துக்குள்ள ஸ்டாண்டு, பிளேட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்து எடுத்து வச்சு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா, ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடும். உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஹெல்த்தியா செஞ்சு குடுத்து பாருங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேக் நல்லா சாஃப்ட்டா, ஃப்ளஃபியா வந்து இருக்கு. இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம